ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெத்தலை ரசம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய பதிஞ்சிருக்கக்கூடிய கோல்ட் அண்ட் காஃப்க்கு பெஸ்ட் ரிலீஃபாக இருக்கக்கூடிய இந்த வெத்தலை ரசம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் ஃப்ரெஷ் வெத்தலையாக பார்த்து எடுத்திருக்கேன். ஒரு 5-6 வெத்தலையில் நுனிக்காம்பு கிள்ளிட்டு இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. நெய் விட்டு தூக்கலான தாளிப்பை கொடுத்து அரைச்ச விழுது சேர்த்து அது பச்சை வாடை போக வதக்கி எடுத்துடலாம். என்ன கலர் பாருங்கள். இப்போ உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். புளித்தண்ணியில் ஒரு 2 தக்காளி பழத்தை கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அந்த வெத்தலையோட சாரமெல்லாம் இறங்கணும். ஒரு கொதிக்கு மேலே கண்டிப்பாக கொதிக்கக்கூடாது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ரசப்பொடியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த ரசப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா கூடவே துவரம்பருப்பு தண்ணியும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். பருப்பு தண்ணி ரசப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு ரசம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் அது நுரைச்சி வந்தால் போதும். கடைசியாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வேணாம், ஏன்னா வெத்தலையோட மனம் தான் தூக்கலாக இருக்கணும். 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. மணமணக்கும் வெத்தலை ரசம் ரெடி.